அதற்காகத்தான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே பெற முடியாத தீர்ப்பை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெற முடியாத தீர்ப்பை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆளுநருக்கு கடிவாளம் போடுகிற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்திருக்கிறது. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் இருக்கிறார். அந்த முதலமைச்சருக்கு ஒரு பேரலல் கவர்னன்ஸை நடத்துவதற்காக ஆளுநர்களை திட்டமிட்டு ஒன்றிய அரசு இங்கே அமர்த்தி கொண்டிருக்கின்றது. எதற்காக ஆளுநர்கள் என்கின்ற கேள்வியை இங்கே தோழர்கள் அந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து வந்த முறை இங்கே நமக்கு தேவையில்லை, ஏஜென்ட்களை புறக்கணிப்போம், ஏஜென்ட்கள் இங்கே தேவையில்லை, எனவே ஆளுநர் தேவையில்லை என்கின்ற குரலை ஓங்கி உயர்த்தி ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு என்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களினுடைய குரலை இன்றைக்கு தஞ்சை தரணியிலே ஓங்கி ஒலிக்கின்ற வகையில் தமிழக மக்கள் முன்னணி ஒருங்கிணைத்திருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய போற்றுதலுக்குரிய தலைவர் சுப்பு மகேஷ் அவர்களே, தொகுத்து தருகிற அருமை தோழர் வழக்கறிஞர் பாவல் உள்ளிட்ட இந்த நிகழ்வுக்காக களமாடி இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும், இந்த நிகழ்விலே நான் பங்கேற்க வேண்டும் என்கின்ற வாயிலை திறந்து வைத்திருக்கிற இடதுசாரிகள் பொதுமேடையினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக திகழ்கிற, தொடர்ந்து களம்பல கண்டிருக்கிற பேரன்பிற்குரிய தோழர் துரை மதிவாணன் உள்ளிட்ட இந்த மேடையில் இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கத்தை உரித்தாக்கி, பெயர் சொல்ல சொல்ல சொந்தம் வந்து சேரும் என்று சொல்வார்கள். பெயர் விடுபட்டு போனால் பகையும் வந்து சேரும். உங்கள் எல்லோரது பெயரையும் குறிப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் தான். எனக்கு முன்னால் பேசிய தோழர் எல்லோருடைய பெயரையும் சொல்லிவிட்டார். எனவே நானும் உங்களுடைய பெயரை சொன்னதாக கருதி கொண்டு, நம்முடைய தோழர்கள் இங்கே பேசுகிற போது ஆளுநர்கள் தேவையில்லை என்கின்ற செய்தியை சொன்னார்கள். இது இன்றைக்கு நேற்று ஏற்பட்டிருக்கிற குரல் அல்ல. இந்த குரல் என்பது சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு எத்தனையோ அரசுகள் அமைய பெற்ற போதெல்லாம் எழுந்த குரலை தான் இன்றைக்கு நாம் இங்கே ஒலித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த கூட்டம் நடைபெறுகிற இந்த நேரத்தில் புதியதாக ஒரு ஆளுநர் வந்திருக்கிறார். இந்த ரவியை விட மோசமான ஒரு ஆளுநரை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தந்திருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் இருக்கிறார். அந்த முதலமைச்சருக்கு ஒரு பேரலல் கவர்னன்ஸை நடத்துவதற்காக ஆளுநர்களை திட்டமிட்டு ஒன்றிய அரசு இங்கே அமர்த்தி கொண்டிருக்கின்றது. எதற்காக ஆளுநர்கள் என்கின்ற கேள்வியை இங்கே தோழர்கள் எழுப்பினார்கள். நம்முடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சட்டப்பேரவையிலே தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தால் அந்த தீர்மானத்தை நான் கிடப்பிலே வைத்திருக்கிறேன் என்று ஆளுநர் சொல்கிறார். ஆளுநருக்கு அத்தகைய அதிகாரம் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிற போதுதான் ஆளுநர் சொல்கிறார், நான் கிடப்பிலே வைத்திருந்தாலே அந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகத்தான் பொருள் கொள்ளப்படும் என்று சொல்கிறார். அது எப்படி கிடப்பிலே வைத்திருந்தால் தீர்மானம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக கருதப்படும்? அதற்காகத்தான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று எஸ்ஆர் பொம்மை வழக்கிலே பெற முடியாத தீர்ப்பை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெற முடியாத தீர்ப்பை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஆளுநருக்கு கடிவாளம் போடுகிற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருந்திருக்கிறது. அண்மையிலே RN ரவி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். நான் தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன், தமிழகம் என்று தான் சொல்வேன் என்று சொன்னார். சங்கரலிங்கனார் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு அடங்குகிற வரை உண்ணாவிரதமிருந்து தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்தார். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களினுடைய வாழ்நாள் லட்சியத்தில் ஒன்று இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவது. I belongs to a Dravidian stock. I called myself as a Dravidian. I am prevented to say தமிழ்நாடு என்று நாடாளுமன்றத்தில் மூறி முழங்கினார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. அண்ணாவினுடைய உரையை கேட்டுவிட்டு பாபு ஜெகஜீவன் ராம், இந்திராவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தப் போகிற ஆளுமை என்று சொல்லப்பட்ட பாபு ஜெகஜீவன் ராம் எழுந்து சொன்னார், அண்ணா, யூ ஆர் எ திராவிடியன் ஸ்டாக் ஃப்ரம் மதராஸ் ஸ்டேட், ஐ எம் எ திராவிடியன் ஸ்டாக் ஃப்ரம் பீகார் ஸ்டேட் என்று சொன்னார்.
அத்தகைய கன்னி உரையிலேயே நாடாளுமன்றத்தை தன்மையப்படுத்திய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நான் தமிழ்நாடு என்று சொல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற தன்னுடைய அவாவை நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்துவிட்டு பின்னாளில் தமிழ்நாடு என்று நம்முடைய அன்னை தமிழ்நாட்டுக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார். நாட்டுக்குள்ளே எப்படி ஒரு நாடு இருக்க முடியும் என்று அண்ணாவிடத்திலே கேட்டார்கள். அண்ணா சொன்னார், நாட்டுக்குள்ளே ஒரு நாடல்ல, இந்தியா என்பதே நாடல்ல. அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை நாடு என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இந்தியா இஸ் எ ஃபெடரேஷன் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஃபெடரேஷன் என்பது கூட்டமைப்பு, பல மொழிகளை பேசுகிற இனக்குழுக்கள், பல கலாச்சாரங்களை பின்பற்றுகிற இனக்குழுக்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்தியா என்று அண்ணா பதில் சொன்னார். என்று சொன்னால் நெடிய போராட்டத்தின் வழியாக நம்முடைய நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறோம். எங்கிருந்தோ வந்திருக்கிற இந்த ஆரியன் ரவி இங்கே வந்து சொன்னார், நான் தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன், தமிழகம் என்று தான் சொல்வேன் என்று சொன்னதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஓங்கி கன்னத்தில் அறைந்தால் போர் அவருக்கு எடுத்து சொன்னவுடன் உடனடியாக மாற்றி கொண்டார். பல்ட்டி அடிப்பதில் ஆர்.என். ரவியை விட மிஞ்சிய நபரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஆளுநர்கள் எல்லாம் இங்கே எதற்காக வருகிறார்கள்? இதை மட்டுமா செய்தார் ஆளுநர்? இதைவிட கூடுதலாக ஒரு செய்தியை செய்தார். இங்கே திருவள்ளுவர் மாநாடு நடத்தியது குறித்து சொன்னார்களே தோழர் பொழிலன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சிந்தனையாளர்களில் ஒருவராக இருக்கிற தோழர் பொழிலன் அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்கிற இந்த பொன்னாலை நான் என் பொது வாழ்வில் முக்கியமான அத்தியாயமாக நான் கருதுகிறேன். திருக்குறள் மாநாட்டை நடத்தினார்கள். அந்த திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினார். இங்கே எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற பிள்ளையார்பட்டியிலே அர்ஜுன் சம்பத் வந்து காவி துணியை திருவள்ளுவருக்கு சுற்றிவிட்டு போனார். நானும் இன்ன பிற திராவிட இயக்க தோழர்களும் போய் அந்த காவி துணியை கிழித்தெறிந்து விட்டு கருப்பு கொடியை அந்த திருவள்ளுவருடைய சிலைக்கு அருகிலேயே வைத்து விட்டு வந்தோம். இப்படி இங்கே மதவாதத்தின் பெயரால் யாரெல்லாம் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வகையிலும் உற்ற துணையாக ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆளுநர்களுக்கு என்ன அஜெண்டா? இங்கே மாநிலம் அரசு என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாநிலத்துக்குள்ளே ஒன்றியத்துக்குள்ளே அரசு என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள் வேண்டுமானால் ஒரு ஆபீசர், எதுக்கு ஆபீசர்னு கேட்கிறேன். முதலமைச்சர்கள் இங்கே இருக்கிற போது எதற்காக அந்த ஆபீசர்? இங்க என்ன போஸ்ட்மேன் வேலையா ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும்? தமிழக மக்கள் முன்னணி நெடிய போராட்டத்தை நடத்தியதாக சொன்னார்கள். எனக்கும் ஒரு சிறிய பங்களிப்பு உண்டு. ஊடகத்திலே நான் தான் முதலில் ரம்மி ரவி என்று அவருக்கு பெயர் சூட்டினேன். காரணம் என்னவென்று கேட்டால் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அதிமுக, காங்கிரஸ், பொது உடைமை இயக்கம் எல்லா தோழர்களும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. ரம்மிக்கு எதிராக ரம்மியை ரத்து செய்யணும், தடை செய்யணும்னு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இந்த ரவியிடம் கொண்டு போய் கொடுத்தால் ரம்மி நிறுவனத்தினுடைய அதிபர்களை அழைத்து பேசுகிறாரே ரவி, மக்கள் விரோத போக்கு இல்லையா அது? இதை கண்டித்து அன்றைக்கு நான் பேசிய காரணத்தால், ரம்மி ரவி என்று அவருக்கு பெயர் சூட்டிய காரணத்தால் என் பேரிலே ஒரு வழக்கை பதிவு செய்து எனக்கு ஒரு சம்மனை அனுப்பினார் ரவி. இன்றைக்கும் அந்த சம்மனை வைத்திருக்கிறேன். நானும் கோர்ட்டுக்கு வந்தால் ரவியை நேரில் வர சொல்லுங்க, நேரடியாக நான் ரவியோடு நீதிமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லலாம் என்று காத்திருக்கிறேன். இதுவரை அந்த வழக்கு விசாரணைக்கு வரவே இல்லை. இப்படி இந்த ஆளுநர்கள் எல்லாம் இங்கே வந்து மாநிலங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் நான் உண்மையிலேயே தமிழக மக்கள் முன்னணியை பாராட்டி மகிழ்கிறேன். இந்த குரல் ஓங்கி ஒலிக்கட்டும். ஆளுநர் நமக்கு தேவையில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதமரும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அரசுகளை நடத்த வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆளுநர் என்கிற இடைக்கால ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கே பேசியவர்கள் சொன்னார்களே காலனி ஆதிக்கத்திலிருந்து வந்த முறை என்று சொன்னார்களே, அந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து வந்த முறை இங்கே நமக்கு தேவையில்லை. ஏஜென்ட்களை புறக்கணிப்போம். ஏஜென்ட்கள் இங்கே தேவையில்லை. எனவே ஆளுநர் தேவையில்லை என்கின்ற குரலை ஓங்கி உயர்த்தி அரியதோர் வாய்ப்பினை வழங்கிய தோழர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.